ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. விவேக சூடாமணி. மங்களாச்சரணம். வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவரும் எல்லா வேதங்களின் முடிவான சித்தாந்த வாக்கியங்களிலிருந்து தெளிந்த புத்தியால் அறியக்கூடியவரும் சிறந்த ஆனந்த ரூபியும் நல்ல குருவும் ஆகிய கோவிந்தரை நான் வணங்குகிறேன். ஸ்லோகம் 2. ஜீவராசிகளுக்கு மானிடப் பிறவி அடைதற்கு அரிது. அதிலும் ஆண் பிறவி, அதை காட்டிலும் பிராமண ஜென்மம், அதற்கும் மேலாக வைதீக தர்ம வழியை பின்பற்றி நடத்தல் அதற்கும் மேம்பட்டது. வேதத்தின் உட்பொருளை உணர்தல், ஆத்மாவை அல்லாததையும் பிரித்தறியும் விவேகம், சிறந்த அனுபவம், ஆத்மா பிரம்மமாக நிலை பெற்றிருத்தலாகிய முக்தி ஆகிய இவற்றை பல கோடி பிறவிகளில் செய்த புண்ணியம் இல்லாமல் அடைய இயலாது. ஸ்லோகம் 3. மனித பிறவி, முக்தியில் ஆசை, மகாபுருஷர்களை நாடி அடைதல் ஆகிய இம்மூன்றும் அடைதற்கு அரிது. தெய்வத்தின் அருள் காரணமாகத்தான் அடைய இயலும். ஸ்லோகம் 4. எப்படியோ அடைதற்கரிய மனித பிறவியை, அதிலும் ஆண்மையையும் வேதத்தின் உட்கருத்தின் அறிவையும் அடைந்து எவனொருவன் தன்னுடைய முக்தியின் பொருட்டு முயற்சி செய்யவில்லையோ அந்த புத்தி மழுங்கியவன் தற்கொலை செய்து கொண்டவன் ஆகிறான். ஏனெனில் பொய்யை கைக்கொண்டமையால் உண்மையாகிய தன்னை அழித்து விடுகின்றான். ஸ்லோகம் 5. அடைதற்கரிய மனித உடலையும் அதிலும் ஆண்மையையும் அடைந்தும் எவனொருவன் தனது நன்மையில் கவனமின்றி இருக்கின்றானோ அவனை விட முட்டாள் யார்தான் இருக்க முடியும். ஸ்லோகம் 6. சாஸ்திரங்களை பேசட்டும், தேவர்களை குறித்து யாகங்களை செய்யட்டும், கர்மங்களை செய்யட்டும், தேவதைகளை வழிபடட்டும், ஆத்மா ஒன்று என்ற அறிவின் விழிப்பில்லாமல் பிரம்மாவின் 100 வயது முடிவிலும் விடுதலையானது சித்திக்காது. பிரம்மசதம். நமது ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படி அவர்கள் வருஷத்தில் 12,000 கொண்டது ஒரு சதுர்யுகம். 1000 சதுர்யுகம் பிரம்மாவின் பகல், 1000 சதுர்யுகம் ஒரு இரவு. அப்படி 100 வயது பிரம்மசதம் எனப்படும். ஸ்லோகம் 7. பொருளை கொண்டு சாகா நிலையாகிய மோட்சத்திற்கு ஆசைப்படவும் இயலாது என்றே வேதம் கூறுகிறது. இக்காரணத்தால் முக்திக்கு கர்மம் காரணமாகாது என்று தெளிவாகிறது.